சார், நான் சென்ட் தாமஸ் காலேஜ்ல 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். நான் இங்க நிக்கிற வில்லியம்ஸ் முதல் முறையா பார்த்தது. வா உள்ள போலாம். ஹனி, உனக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலையா? பிடிக்கலன்னா வேணாம், நான் உன்னை வற்புறுத்தலாம். டேய் கோச்சிக்காதடா. அப்புறம் ஏன் ஓவரா பண்ற ஹனி? உனக்கு ஓகே தானே? சொல்லு. சீக்கிரமா போடா. போதும் போதும், நான் இப்ப வரேன். Got it, man. Yeah, I have got that. No issues. Later on, I will call you and inform. Yes. Hello? Yes. Williams. என்ன சார், பாத்தீங்களா எப்படி இருக்கு? நான் அனுப்பியிருக்கேன். ஓகே, ஃபோட்டோ நான் பார்த்தேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கு. இப்போ தான் நான் சொன்ன ஆளு. சிட்டுன்னா எல்லாம் சிட்டு. என்னோட அக்கௌண்ட் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னன்னு யோசிச்சு நீங்களே பார்த்து போடுங்க. யா, நான் காசு அனுப்பியிருக்கேன். I will send you 2 lakhs. All together 2 lakhs now. ஓகே? போதும். அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நீ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நம்ம பார்ப்போம். நான் இருப்பேன் ஏர்போர்ட்ல. அப்புறம் அவ்வளோதான். ஷியோர். அப்போ எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான். டேக் கேர். பாய். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானே? திரும்ப மாத்தி பேசுனா போக்சோ கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். நீ திரும்ப வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்காத மாதிரி பண்ணிடுவேன். புரியுதா? சார், கொண்டு போய் உள்ள தள்ளுங்க அவனை. சார் வாடா, வா போடா போடா, சீக்கிரமா போடா. சார், நீங்க இழந்த காசை கண்டிப்பா அவங்ககிட்ட வீட்டுக்கு கொடுத்துறேன். இட்ஸ் ஓகே சார். நான் இந்த பணத்துக்காக வரல. இது என்னோட ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதனால தான் நான் வந்தேன். இனிமே அந்த பையன் என்ன தொல்லை பண்ணாம இருந்தாலே போதும் சார். அந்த பணத்தை இந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க. காசு எல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி தான் சார் என் பொண்ணை நான் வளர்த்தேன். யாரோட உதவி எங்களுக்கு வேண்டாம். இங்க பாரு, இதான் உன்னோட போன். உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. சார் வர சார். போ. சார், அப்படின்னா நீங்க அந்த பணத்தை ஏதாவது ஒரு சேரிட்டிக்கே கொடுத்துருங்க சார். ஓகே சார், இங்க பக்கத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அங்க கொடுத்துறேன். அந்த காசு கண்டிப்பா அவங்களுக்கு தேவையா இருக்கும். தேங்க்யூ. பாய். ஓகே. சார், மார்ட்டின் வந்திருக்காரு. சரி, வர சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமாடா? அதெல்லாம் இல்லடா, சும்மா தான் இருக்கும். வீடு பாத்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் பயமே இல்லை. சும்மா உங்களுக்கு ஒரு வேலை பாருங்க, உள்ள போங்க. வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இது யாரு? மார்ட்டினோட உயிர் தோழன் சார். வெளியே போய் நில்றா. ஓகே சார். எதுக்கு சார் வர சொன்னீங்க? என்னாச்சு? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான். ஐயோ சார், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. சாரி சார், உங்களை கூப்பிடவே மறந்துட்டேன். நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா உங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாம இன்னைக்கே பொண்ணை பார்க்க போலாம். ஏய், வாயை மூடிட்டுறா பேசாம. நீ அந்த ஆனியோட வீட்ல திருட போனியா? அப்பாதான் விஷயமா? அது நான் சும்மா போனேன் சார். நீ அந்த ஜட்ஜுக்கு லவ் லெட்டர் கொடுக்கும் போது அன்னைக்கு எஸ்ஏ போஸ்டிங்ல நீ பார்த்த ஆள் இல்ல. இப்ப நான் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உன்னால கக்கூஸ் கூட போக முடியாது. இனி அந்த பொண்ணு வீட்டு பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. சார், வேற ஏதாவது பொண்ணு வீட்டுக்கு போனா பிரச்சனை இல்லைல்ல? அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தனா உன்னை முட்டிக்கு முடி தட்டிடுவேன். வரேன் சார். வெளியே போடா.
மார்ட்டின் யாரா அந்த ஆளு? யாரு? என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எனக்கு எங்க எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நான் வருவேன். நீ என்ன வேணா பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். இருப்பீங்களா? இருப்பீங்களா? சாயங்காலம் சரக்கு வாங்கி வைக்கிறேன், வாங்க பார்ட்டி பண்ணலாம். ம், ஓகே. டேய் டேய் ப்ரோ, டேய், நண்பன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறேன். வண்டியில ஏறா. ச்சே, நம்ம நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஹலோ, நீ எங்க இருக்க? இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? சர்க்கிள் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால வந்தேன். அப்புறம் வில்லியம்ஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவும் தான். அவர் ரொம்ப கோவமா இருந்தாரு, அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லை. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேய், நீ நாளைக்கு கொச்சின் கண்டெய்னர் டெர்மினல்ல போய் பிரேசில்ல இருந்து வந்திருக்க நம்மளோட சரக்கை கிளியர் பண்ணி நம்மளோட குடோனுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரி. அங்க கஸ்டம்ஸ்ல ஏதாவது கேட்டா கொஞ்சம் காசு கொடுத்துரு. வேற ஏதாவது இருந்தா கால் பண்ணு. ஓகே ஓகே விக்ரம் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். டேய் வண்டி ஏறா. ஏம்மா, உன்னை போலீஸ்காரங்க ஏதாவது துன்புறுத்துனாங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் அவளை கேட்காத. உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த வயசுல காதலிக்கிறதெல்லாம் தப்புன்னு அப்பா சொல்லல. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பாரமா? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வெளிநாட்டுல இருந்து ராஜன் போன் பண்ணியிருந்தாரு. அந்த யூடியூப் சேனல்ல நியூஸ் பார்த்தாரா? எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? நான் ஒரு லைவ் போட்டா முடியற பிரச்சனை தான் இது. எப்படியும் சுத்தி வளைச்சு ஏன் மேலதான் தப்புன்னு சொல்ல போறாங்க. நீங்க போய் குடிச்சிட்டு வந்து தூங்குற வழியை பாருங்க. குடு குடு குடு. டேய், இதை எடுத்து ஆடுறா. எல்லா பிரச்சனையும் உடனே தீரும். ஏன் பிரச்சனை எல்லாம் முடியாதுடா. அவ அந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. நான் இந்த ஊர்க்காரங்க முகத்துல எப்படிடா முழிப்பேன்? அதுக்கு அவ என்னடா தப்பு பண்ணா? தப்பு பண்ணி காசு வாங்கினது அந்த பையன் தானே. அத கேள்விப்பட்டப்ப என்னோட மனசு உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. என்னோட பொண்ண நான் ராணி மாதிரி வளர்த்தேன். கவலைப்படாதடா. இந்த போன்ல இல்லாத போதே நிம்மதியா தான்டா இருந்துச்சு. இப்ப என்னடா இது இல்லாம வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். பாவம் பொம்பளை பிள்ளைங்க ஏதேதோ சொல்லி ஏமாத்திடுறானுங்க இந்த பயலுக. படிக்கிறதுக்கு போன் வேணும்னு சொல்லி என் மொபைல வாங்கினது இதுக்காகத்தான். நீ தைரியமா இரு, அவன் மாறிடுவா. நீ இப்ப போய் அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்டுக்காது, சரியா? காலம் மாறி போயிடுச்சு. அவ ஏதாச்சும் பண்ணிக்க போறாடா. டேய், முதல்ல இதை புடி. ஒரு ரவுண்ட் ஆடுறா, எல்லாம் சரியாயிடும் சொல்றல.